الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين آمنوا وكانوا يتقون صدق الله مولانا العظيم وقال نبينا صلى الله عليه وسلم من فرح دخول رمضان دخل الجنة أو كما قال عليه السلام. முல்லையம் காற்றில் வீசும் மோகனத் தண்டலை போல் நல்லியல் மனம் பரப்ப வந்த நானிலத்தின் நாயகம் நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய வாழ்க்கை நெறிமுறைகளை ஒழுகி நடந்த சத்திய சீலர்கள் சஹாபா பெருமக்கள் தாபியீன்கள் தபஅ தாபியீன்கள் நல்லோர்கள் நாதாக்கள் வலிமார்கள் அவுலியாக்கள் உண்மை விசுவாசிகளாகிய நம் அனைவர்கள் மீதும் வல்ல ரஹ்மானுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய கருணையும் கடாட்சியமும் சதாமும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய இந்த ஜுமாவுடைய பயான் சிறப்புரை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானுஹு வ தஆலா பேர் உபகாரம் நமக்கு செய்திருக்கிறான். அவன் செய்த நிஅமத்திற்கு நாம் நன்றி செலுத்தி விட முடியாது. அவ்வளவு நிறைய நிஅமத்துகளை வஸ்பக அலைக்கும் நிஅமஹு அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்லி காட்டுகிறான். அவனுடைய நிஅமத்தை நான் சொரிந்து கொண்டே இருக்கிறேன், உங்கள் மீது போட்டுக்கொண்டே இருக்கிறேன் என்று இந்த அஸ்பகங்கிற அரபி வார்த்தைக்கு போடுதல் என்ற ஒரு அர்த்தமும் இருக்கிறது. அல்லாஹுடைய அந்த நிஅமத்து அருள் நம் மீது இல்லை என்றால் ஒரு செகண்ட் ஒரு மனிதன் இயங்க முடியாது. வெளி தோற்றத்திலே மனிதனாக நாம் இருக்கிறோம், ஆனால் உள்ளே நமக்கு எவ்வளவு ஸ்பாட்ஸுகள் நமக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறது தெரியுமா? நாம் நல்ல தண்ணியை குடிக்கிறோம், பீஷாப்பாக வெளியே வருகிறது, அசுத்தமான நீராக வெளியே வருகிறது. எது அவனுக்கு தேவையோ அதை வாங்கி கொண்டு தேவையில்லாதை வெளியே தள்ளுகிறது. இப்படிப்பட்ட இன்ஜின் மிஷின்களை எல்லாம் அல்லாஹ் மனிதனுடைய உடலிலே வைத்து கொண்டு வைத்ததோடு மட்டுமல்ல அதை இயக்கி கொண்டும் இருக்குகிறான் ரப்புல் ஆலமீன். எனவே அல்லாஹு தாலாவுக்கு நாம் லாக் சுக்ரியா செய்தாலும் அது ஈடாக முடியாது. அதுதான் நான் ஒரு தடவை நான் சொல்லியிருக்கிறேன். தற்கலையிலே வாழும் சொற்களை மன்னர் பீர் முகமது வலியுல்லா அவர்கள் சொல்லுவார்கள், நான் தலை கீழாக அல்லாஹ் எனக்கு 1000 ஆண்டுகள் ஆயுள் காலத்தை கொடுத்து தலை கீழாக நான் நின்று வணங்கினாலும் அல்லாஹ் என் மீது செய்த ஒரு நியமத்திற்கு அது ஈடாகாது என்று சொன்னார்கள். அது எந்த நியமத்து என்று சொல்லும் பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திலே ஒரு சாதாரணமான தொண்டனாக அல்லாஹ் பிறக்க வைத்திருக்கிறானே, அந்த நியமத்திற்கு ஈடாகாது என்று அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். காரணம், நபிமார்கள் எல்லாம் இந்த தொண்டனுடைய இந்த பட்டியலிலே வர ஆசைப்பட்டார்கள். இரு உலகத் தலைவர் நமது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்திலே ஒரு சாதாரண மனிதனாக அல்லாஹ் நம்மை பிறக்க வைத்திருக்கிறானே, அந்த நியமத்திற்கு ஈடாகாது என்று சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அன்பு சகோதரிகளே, நாம் இறையச்சம் நிறைந்தவர்களாக நம்மை பக்குவப்படுத்தக்கூடிய பண்படுத்தக்கூடிய ஒரு மாதம் நம்மிடத்திலே முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது. புனிதமான ரமலான் நம்மை நாம் விரும்புகிறோமோ இல்லையோ அது நம்மை விரும்பி வந்து கொண்டிருக்கிறது. பல பேர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். சில பேர்கள் ஆஹா ரமலான் வந்துருச்சே, எங்கே கல்லா கட்ட முடியாது, வியாபாரம் அதிகமாக இருக்காது,
என்று சில பேர்கள் நினைக்கக்கூடியவர்களும் உண்டு. ஆனால் அன்பு சகோதரர்களே, நாம் பிள்ளைகளை தக்குவா உள்ள பிள்ளைகளாக, இறையச்சம் நிறைந்த பிள்ளைகளாக, நம்முடைய சிறு வயதிலேயே குழந்தைகளை உருவாக்கக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். அதே நேரத்தில் பெரியவர்களை மதிக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும், சிறார்கள் மீது அன்பு பாராட்டக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுஅக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யார் சிறார்களுக்கு அன்பு செலுத்தாமல், பெரியவர்களுக்கு கண்ணியம் கொடுக்காமல் யார் இருக்கிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எங்கேயாவது ஒரு சிறார்களை பார்த்து விட்டால், சிறார்களுடைய கூட்டத்தை பார்த்து விட்டால் பெருமானார் அங்கே நின்று விடுவார்கள். அவர்களோடு சேர்ந்து விளையாடக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடியவர்களாக, அந்த குழந்தைகளை மகிழ்விக்கக்கூடியவர்களாக அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் அந்த சிறார்கள் பெரியவர்களை மதிக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். அன்பு சகோதரிகளே, பெரியவர்களை மதிக்கும் அளவிற்கு அந்த சிறார்களை நாம் பக்குவப்படுத்த வேண்டும். அந்த பெரியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, வெளியிலே உள்ளவர்களாக இருந்தாலும் சரி. பகதாதில் 3 சிறார்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த 3 சிறார்கள் தெருவிலே விளையாண்டு கொண்டு இருக்கும் பொழுது அங்கே ஒருவர் சொல்லப்படுகிறது, அங்கே ஊருக்கு எல்லையிலே ஒரு பெரியவர் வந்திருக்கிறார். ஊருக்கு எல்லையிலே ஒரு பெரியவர் ஒரு மரத்தடியிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார் என்று செய்தி சொல்லப்படுகிறது. இந்த வரலாறு கல்யூபிலே எழுதுகிறார்கள். அந்த 3 பேர்களும் சரி, அந்த பெரியவரை எல்லோரும் போய் ஊர் மக்கள் எல்லாம் போய் சந்தித்து விட்டு வருகிறார்கள். இந்த சிறர்களும் நாமும் சந்திக்க வேண்டும் என்று ஒரு முடிவு செய்கிறார்கள். முடிவு செய்து அதில் 3 பேர்கள், அப்துல்லா, அப்துல் காதர், அப்துல் நசீர் பெயரையும் குறிப்பிடுகிறார்கள். அப்துல் நசீர், அப்துல் காதர், அப்துல்லா இந்த 3 பேரும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வாப்பா போகலாம், போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அப்துல் காதர் சொல்றாரு. அப்துல்லா சொல்றாரு, சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இவரோட ஒத்துழைக்கிறாரு. அப்துல் நசீருங்கிறவர் சொல்றாரு, நான் போய் பார்க்கணும், அவரை பார்த்துட்டு ஷரியத்துக்கு முரணான முறையிலே அவருடைய நடைமுறைகள் பேச்சுகள்லாம் இருந்தா ஊரை விட்டு விரட்டி விட்டு வரணும் அப்படின்னு இவர் கோவப்பமா சொல்றாரு. ஏய் அதெல்லாம் கோவப்படாத, வா சேர்ந்து முதல்ல போய் சந்திப்போம் அவங்கள பெரியவங்களை அப்படின்னு அப்துல் காதர் சொல்லி 3 பேரும் இங்கே பேசிக்கொண்டு ஊருடைய எல்லைக்கு செல்கிறார்கள். எல்லைக்கு சென்ற உடனே அவர்கள் பக்கத்திலே போய் நிற்கிறார்கள். நின்று இவர்கள் சலாம் சொல்வதற்கு முன்னாடி அப்துல் நசீர் என்பவரை பார்த்து அவர் சொல்லுகிறார், இன்னி உரீது மின்கல் குஃபுர் அப்படிங்கிறாங்க. உன்னிடத்திலிருந்து குஃபுருடைய வாடை எனக்கு வருகிறது என்று அவர் சொல்லுகிறார். அப்துல்லாவை பார்த்து சொல்லுகிறார், இன்னி உரீது திஜாரா, நீ ஒரு பெரிய வியாபாரியாக போவாய் என்று சொல்லுகிறார். அப்துல் காதரை பார்த்து சொல்கிறார், இன்னி யுரீது மின்கர் ரீகுல் வலி, உன்னிடத்திலிருந்து வலியுடைய வாசனையை நான் அடைகிறேன் என்று சொல்லுகிறார். 3 பேரும் இந்த போய் நின்ற உடனே இதை கேட்ட உடனே அவங்களுக்கு ரொம்ப ஒரு வகையில சந்தோஷம் கூட இருந்தாலும், நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளை பற்றி சொல்றாங்களே, நமக்கு என்ன, நம்மளாம் அதுக்கு தகுதியா என்று அங்கே அவர்கள் சங்கூசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்திலையும் அப்துல் நசீருங்கிறவர் அவர் சொல்ற போகணும், அவர் சொல்ற போற நடக்க போதா, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வர்றாங்க. சின்ன பிள்ளைகள் தான் 3 பேரும். கடைசியில் இவர்கள் 4 மேனியும் வளர்கிறார்கள்.
வளர்ந்ததற்கு பிறகு ஒவ்வொருவர்களும் பிரிந்து விடுகிறார்கள். வாலிப வயது வந்ததற்கு பிறகு ஒவ்வொருத்தரும் பிரிகிறார்கள். அப்துல் நசீர் பெரிய ஆலிமாக ஹாஃபிஸாக ஆகிறார். ஹாஃபிதுல் குர்ஆனாக இருக்கிறார். சொல்லேர் உழவராக பயானிலே மிகவும் தேர்ச்சி பெற்றவராக ஆகிறார். அந்த காலத்திலே ஒரு விவாதம் நடந்து கொண்டிருந்தது ஈஜிப்திலே, மிஸ்ர் தேசத்தில். மிஸ்ர் தேசத்தில் என்ன விவாதம் தெரியுமா? அதாவது குர்ஆன் மஹ்லூகா கைர மஹ்லூகா, குர்ஆன் படைக்கப்பட்டதா படைக்கப்படாததா என்ற விவாதம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விவாத கலையிலே எந்த விவாதத்திலே அப்துல் நசீர் கலக்கிறாரோ அந்த விவாதம் சக்சஸ் என்ற ஒரு பெயரும் மிஸ்ர் தேசம் ஃபுல்லா பரவி இருந்தது. இப்ப மிஸ்ர் தேசத்தில் உடைய மன்னர் மஹ்லூக் என்ற பட்டியலில் இருக்கிறார். இப்ப அங்கே விவாதம் மேடை போடப்படுகிறது. 3 சாரார்களையும் அழைக்கிறார்கள். அழைத்து விவாதம் நடக்கிறது. மஹ்லூக் என்று சொல்லக்கூடிய உலமாக்களும் வாதிடுகிறார்கள், கைர மஹ்லூக் என்று சொல்லக்கூடியவர்களும் விவாதம் பண்ணுகிறார்கள். இப்படி விவாதம் தொடர்ந்து அந்த தேசத்துடைய மக்கள் எல்லாம் 1-2 பொதுமக்கள் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த அப்துல் நசீர் இருக்கிறாரே, பெரிய ஆலிம், ஹாஃபிதுல் குர்ஆன். கடைசியாக அவர் விவாதத்துக்கு எந்திரிக்கிறார் பதிலுரைக்க எந்திரித்த உடனே எல்லோரும் சந்தோஷப்படுகிறார்கள். நம்முடைய இதுதான் ஜெயிக்க போகிறது என்று சொல்கிறார் நினைக்கிறது கொண்டு அவரை வரவேற்று மகிழ்வுக்கிறார்கள். குர்ஆன் கைர மஹ்லூக் என்ற விவாதத்தை எடுத்து வைக்கிறார். எடுத்து வைத்து உச்சாணி கொம்பிலே விவாதம் போய்க் கொண்டிருக்கும் பொழுது அரசர் மேடைக்கு வருகிறார். அந்த அப்துல் நசீர் என்பவருடைய காதிலே சில ரகசியமாக சில வார்த்தைகளை பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்றால், எங்கே இவர் விவாதம் செய்து முடிக்கும் பொழுது நாம் தோற்று விடுவோமோ, தோற்று போய் விடுவோமோ என்று பயந்து, நீ எனக்கு சப்போர்ட்டாக பேசினால் இந்த அரசாங்கத்தில் பகுதியை நான் உனக்கு தந்து விடுகிறேன். அது மட்டுமல்ல, எனக்கு இருக்கக்கூடிய ஒரே மகள், அந்த பெண்ணையும் நான் உனக்கு திருமணம் முடித்து கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லுகிறார். சொன்ன உடனே ஆஹா, ஆலிம்சா அவரு அரசர் மருமகனாக ஆக போகிறாரே, அரசர் மகளையெல்லாம் தருகிறேன் என்று சொல்லுகிறார். கொஞ்சம் அப்படியே தடுமாறுகிறார். கொஞ்சம் தடுமாறும் பொழுது ஒரு கையிலே அரசர் ஆட்சி அதிகாரம், அரசருடைய மகள் மனைவி, இன்னொரு கையிலே குர்ஆன். இப்படியாக அவர் மனசு அலைமோதுகிறது. அலைமோதும் பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று அரசரிடத்தில் கேட்கிறார். அப்பொழுது அரசர் சொல்கிறார், இந்த கூட்டத்துக்கு மத்தியிலே நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்று சொல்லுகிறார். இவ்வளவு பெரிய என்னுடைய நாட்டு மக்களுக்கு முன்னால் நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் மைக்கிலே என்று சொல்லுகிறார். அதுதான் ஷரத்து, நிபந்தனை. என்ன வார்த்தை? தனஸ்ஸர்து என்ற வார்த்தையை நீங்கள் சொல்ல வேண்டும். தனஸ்ஸர்து என்றால் இந்த நிமிஷத்தில் இருந்து நான் கிறிஸ்துவனாக மாறிவிடுகிறேன், நான் கிறிஸ்துவனாக மாறிவிடுகிறேன் என்று பொருள் அந்த வார்த்தைக்கு. அந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லிவிட்டால் நீங்கள் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் சொன்னதை பிரகாரம் தந்து விடுகிறேன் என்று சொல்லுகிறார். இப்பொழுது அவர் என்ன செய்கிறார்? தனஸ்ஸர்து என்ற வார்த்தையை மைக்கிலே சொல்லி விடுகிறார். சொன்னதற்கு பிறகு நான் கிறிஸ்துவனாக மாறிவிட்டேன் என்று சொல்லுகிறார். சொன்னதன் பிரகாரம் அரசர் தன்னுடைய ஆட்சியிலே பகுதியை கொடுக்கிறார். தனக்கு இருக்கக்கூடிய ஒரே மகளை திருமணம் முடித்து கொடுக்கிறார்.
திருமணம் முடித்து அந்தப்புறத்திலே மாளிகையில், அரச மாளிகையிலே அவர் இருக்கிறார். ஹாஃபிதுல் குர்ஆன், பெரிய ஆலிம் அவர். குர்ஆன் முழுவதையும் அவர் மனவனம் செய்திருக்கிறார். அப்படிப்பட்டவர் நான் கிறிஸ்துவனாக மாறிவிட்டேன் என்று சொல்லி எதற்கு ஆசைப்பட்டு? பொருளாதாரத்திற்கு ஆசைப்பட்டு, பெண்ணுக்கு ஆசைப்பட்டு அந்த வார்த்தையை சொல்லி மாறிவிடுகிறார். கொஞ்ச நாள் அரச மாளிகையிலே சுகஜோதியா இருந்தார், சொகுசாக வாழ்ந்தார். வாழக்கூடிய குறிப்பிட்ட சில மாதங்களிலே அவருடைய காலில் ஒரு புண்ணு ஏற்பட்டது. அந்த புண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக பெரியதாக ஆனது. பெரியதாக ஆக ஆக அந்த புண்ணிலே புழுக்கள் வைக்க ஆரம்பித்தது. புழுக்கள் வைக்க மேய போகும் பொழுது, புழுக்கள் வைக்கும் பொழுது எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறார்கள், சரியாகவில்லை. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக அந்த புழுக்களும் புண்ணும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. கடைசியாக ஒரு நாற்றம் எடுக்கிறது. அந்த பெண் சொல்கிறார், அரசனுடைய மகள், ஒரே நாற்றம் தாங்க முடியவில்லை, வேலையாட்கள்கிட்ட சொல்லி இவரை எங்கேயாவது கொண்டு வெளியிலே தூக்கி எறிந்து விட்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். கட்டின மனைவி சொல்லுகிறாள். உடனடியாக அரசர் உத்தரவு போடுகிறார். ஒரு கூடையிலே தூக்கி அவரை வைத்துக்கொண்டு 4 பேருக்கு சென்று ரோட்டிலே வெளியிலே ஒரு முள் புதரிலே தூக்கி எறிந்து விட்டு வந்து விட்டார்கள். அன்பு சகோதரிகளே, குர்ஆனை மனனம் செய்தவர், குர்ஆனை ஹிஃப்து செய்தவர், பெரிய மார்க்க அறிஞர் என்று எல்லோராலும் போற்றப்பட்டவர். அப்படிப்பட்டவருடைய நிலை எந்த நிலைக்கு தள்ளப்பட்டது பாருங்கள் அன்பு சகோதரிகளே. புதரிலே விழுந்து முணங்கிக் கொண்டிருக்கிறார். பார்ப்பதற்கு ஆள் இல்லை, கேட்பதற்கு ஆள் இல்லை, கேட்பாரட்டு புதர்களே முணங்கிக் கொண்டிருக்கிறார். இப்படி சில காலம் அங்கே அப்படியே கிடக்கிறார். அந்த வழியாக தன்னுடைய ஒருவர் பெரிய வியாபாரி வருகிறார். வரும்பொழுது ஒரு முனங்கல் சத்தம் கேட்கிறதே இந்த முற்புதரிலே, யார் என்று போய் பார்க்கலாம் என்று அவர் இறங்கி போய் பார்க்கிறார். அவருடைய உட்ட நண்பன் அப்துல் நசீர். நீ நசீர் இல்லப்பா, பெரிய ஆலிம் இல்லப்பா. சொன்னா என்னப்பா இங்கே கிடக்கிற அப்படிங்கிறாங்க. 2 பேரும் அறிமுகமாகிக் கொள்கிறார்கள். நீ அப்துல்லா, என்னுடைய ஃப்ரெண்டு தானே? ஆமாப்பா. அப்ப நீ பெரிய ஹாஃபிதுல் குர்ஆன், பெரிய அந்தஸ்து இருப்பதாக அல்லவா நான் கேள்விப்பட்டேன் என்று 2 பேர்களுமே அறிமுகமாகி, ஏன் இந்த நிலைக்கு நீ ஆளாக்கப்பட்டாய், தள்ளப்பட்டாய் என்று அப்துல்லா கேட்கிறார். அப்பொழுது சொல்லுகிறார், சகோதரரே, அன்பு தோழரே, நான் இப்படியெல்லாம் மிகப்பெரிய விவாத கலையிலே நான் கற்றுக்கொண்டு விவாதத்திலே வெற்றி பெற்றுக் கொண்டே இருந்தேன். கடைசியாக கிறிஸ்துவம்தான் உயர்ந்தது என்று சொல்லி நான் கிறிஸ்துவ மதமாக மாறிவிட்டேன். பெண்ணுக்கும் பொண்ணுக்கும் ஆசைப்பட்டு என்று சொன்ன மாத்திரத்திலே, அடப்பாவி, குர்ஆன்ல மனப்பாடம் இருக்குதா என்று கேட்கிறார். இல்லை, எல்லாம் மறந்து விட்டது. ஆனால் ஒரே ஒரு ஆயத்து மட்டும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. எல்லாம் மறந்து போயிருச்சு. ஒரே ஒரு ஆயத், ருபமாய வத்துல்லதீன கஃபரு லவ் கானு முஸ்லிமீன், 14வது ஜுஸினுடைய முதல் ஆயத். நாளை மஹ்ஷரிலே காஃபிர்கள் நரகத்திலே போடும் பொழுது, நரகத்திலே வீசி எறியப்படும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, ருபமாய வத்துல்லதீன கஃபரு லவ் கானு முஸ்லிமீன். இவருடைய நண்பர்கள் சொர்க்கத்திலே இருப்பார்கள், ஆனால் இவர் நரகத்திலே கிடப்பார். அப்பொழுது சொல்லுவார், அடே நண்பா, நான் நரகத்திலே வெந்து கொண்டிருக்கிறேனே, வேகிறேனே. நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கு ஒரு கண்ணாடி இருக்கும் என்பதாக எழுதுகிறார்கள்.
அந்த கண்ணாடியிலே சொர்க்கத்திலே உள்ளவர்கள் இங்கே உள்ளவர்கள் என்ன வேதனைப்படுகிறார் என்பதை பார்க்க முடியும். அப்பொழுது இவன் பார்க்கிறான், நம்முடைய நண்பன் சொகுசா அல்லவா இருக்கிறார், கொஞ்சம் காத்தை திறந்து விடுப்பா, உன்னுடைய கண்ணாடியை கொஞ்சம் தொற என்று சொல்லுவான். வஹாதா ஹராமுன் அலைக்க அப்படின்னு சொல்லுவான் அவன். இன்றைய நாள் இது உனக்கு ஹராம், நான் துறக்க முடியாது, துறப்பதற்கு எனக்கு உத்தரவு கிடையாது. யார் சொல்லுவா? துனியாவிலே நண்பனாக வாழ்ந்தவர்கள். சொர்க்கத்திற்கு சென்றதற்கு பிறகு இன்னொரு நண்பன் நரகத்தில் இருக்கும் பொழுது அவனை பார்த்து அவன் சொல்லுவான் என்பதாக எழுதுகிறார்கள். எனவே அப்படிப்பட்ட நரகவாசிகள் சொல்லுவார்கள், லவ்கா ருபமா யவத்துல்லதீன கஃபரு லவ்கான முஸ்லிமீன், நான் உலகத்திலே வாழும் பொழுது முஸ்லிமாக ஆயிருக்க வேண்டியதே என்று ஆதரவு வைப்பான். அங்கே ஆதரவு வச்சு என்ன செய்யறது? அன்பு சகோதரர்களே, இதை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பு சகோதரர்களே, நாம் உலகத்திலே வாழுங்கால் முடிந்த அளவுக்கு இறைச்சம் நிறைந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். முடிந்த அளவிற்கு பக்திமான்களாக இருக்க வேண்டும். அந்த 3 நண்பர்களே ஒருவர் அப்துல் நசீர் என்று சொன்னேன், இன்னொரு அப்துல்லா பெரிய வியாபாரியாக என்று சொன்னேன் ஆனார் என்று சொன்னேனே, இன்னொருவர் அப்துல் காதர். யார் தெரியுமா? அவர்கள்தான் முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ். அவர்கள் எத்தனை லட்சம் பேரை இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வந்தார்கள். கௌசுல் ஆலம் அவர்கள் எப்படி வாழ்ந்த ஒரு அரபிக் கல்லூரியிலே கலாச்சாரத்திலே படித்து பட்டம் பெற்றவர்கள் தான். நிசாமியா அரபிக் கல்லூரி பகதாதிலே இன்றைக்கும் இருக்கிறது. அந்த பாடத்திட்டத்தை தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் வைத்திருக்கிறார்கள். நிசாமியா அரபிக் கல்லூரி உடைய பாடத்திட்டம். அந்த கல்லூரியிலே மாணவராக சேர்ந்து, அந்த கல்லூரியிலே மாணவர் படித்து பட்டம் பெற்று, அந்த கல்லூரியிலே பேராசிரியராக வலம் வந்தவர்கள் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி. அதற்கு பிறகு அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஷேக்குடைய கையை பிடித்து ஞானம் பெற்றார்கள். எவ்வளவுதான் நாம் ஆலிமாக நாம் நிறைய கிதாபுகளை ஓதியிருந்தாலும் ஆன்மீகம் என்பதை நமக்கு தேவைப்படுகிறது. ஆன்மீகவாதிகளுடைய ஷேக்குடைய கைகளை காமிலான ஷேக்காக இருக்க வேண்டும். இன்றைக்கு உலகத்திலே போலி ஷேக்குகள் நிறைய இருக்கிறார்கள். போலி ஷேக்குகள் வேடமிட்டு நிறைய பேர் இருக்கிறார்கள். அதிலேயும் காமிலான ஷேக் யார் என்று தேடி பார்க்க வேண்டும், தேடி செல்ல வேண்டும். அப்படி தேடி சென்று பெற்றவர்கள் தான் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவருடைய ஷேக்கிடத்திலே பையத்து பெற்றதற்கு பிறகுதான் மிகப்பெரிய ஞானியாக அவர்கள் பரிணாம வளர்ச்சி பெற்றார்கள். இபாதத்துடைய அகமியத்தை அடைந்தார்கள். சும்மா 2 ரக்காத் தொழுகிறோம், தக்பீர் கட்டுகிறோம், ருக்கூ செய்கிறோம், சுஜூத் செய்கிறோம், தொழுகிறோம், சலாம் கொடுக்கிறோம். ஆனால் இந்த தொழுகையினுடைய அகமியம் என்ன, அதனுடைய உள்ளுணர்வு என்ன, அதை புரிந்து நாம் செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு காமிலான வழிமார்களுடைய தொடர்பு இருக்க வேண்டும். நாமே எப்படியாவது வழிதவறினாலும் அந்த காமிலான ஷேக் அவர்கள் நம்மை கைப்பிடித்து விட்டுவார்கள். அன்பு சகோதரர்களே, எத்தனையோ வரலாறுகளை நாம் வரலாறு கிதாபுகளை நாம் பார்க்கிறோம். ஷேக் அவர்கள் ஒளி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒளி செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய ஒழுவிலே ஏதோ ஒன்று தவறு ஏற்படுகிறது. தவறு ஏற்படும் பொழுது தன்னுடைய ஷேக் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறார். அவர் பார்த்து சொல்லுகிறார், முரீது அவருடைய பெயரை சொல்லி, உன்னுடைய ஒழுவை நீ சரியாக செய், உன்னுடைய ஒழுவிலே நீ தவறிழைக்கிறாய் என்று சசரீர வாக்கு ஷேக்குடைய வார்த்தை அவர்கள் காதிலே வந்து ரீங்கார முடிகிறது. அப்பொழுதுதான் அவர்கள் புத்துணர்வு விழிப்புணர்வு அடைகிறார், தங்களுடைய ஒழுவை சரி செய்கிறார். அதற்கு பிறகு எடுத்த தொழுகையை சரி செய்து தொழுகையிலே ஈடுபடுகிறார். எனவே அன்பு சகோதரர்களே, பல மைல்களுக்கு அப்பால் இருந்தால் கூட தன்னுடைய முரீது ஒரு இடத்திலே தவறு இழைக்கிறார் என்றால், ஷாதிலி நாயகம் அபுல் ஹசன் அலி ஷாதிலி நாயகம் அவர்கள் நேராக உமைதுராவுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். கடற்கரை ஓரமாக செல்கிறார்கள். கடற்கரை ஓரமாக செல்லும் பொழுது தன்னுடைய ஷேக்கை பார்க்க வேண்டும், அப்துல் மஷீஷ் என்பவர்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காக போய்க் கொண்டிருக்கிறார்கள். கடற்கரை ஓரமாக யாரும் இல்லை.
இவரை எப்படியாவது நாம் விட செய்ய வேண்டும் என்று ஷைத்தான் அழகான பெண்ணுருவத்திலே வருகிறான். அழகான பெண்ணுருவத்திலே தலைவிரி கோலமாக சேலை அணிந்து கொண்டு, எப்படி அணிந்து போனால் இவர் ஆசைப்படுவார் என்பதை புரிந்து கொண்டு அவன் சேலை அணிந்து கொண்டு ஷைத்தான் அழகான முறையிலே வருகிறான். வந்து ஷேக் அவர்களை பக்கத்திலே நெருங்குகிறான். யாரும் இல்லை, தன்னந்தனியாக யாரும் இல்லாத நேரத்திலே அந்த ஷைத்தான், பெண் உருவத்திலே கூடிய ஷைத்தான் அபுல் ஹசன் அலி அவர்களை கட்டி பிடிக்க போகிறான். அந்த நேரத்தில் இரண்டு பேர்களுக்கு மத்தியில் ஒரு கை தெரிகிறது, ஒரு கரம் தெரிகிறது. இந்த கரத்தை பார்த்து, ஆஹா, இது நம்முடைய ஷேக்குடைய கரம் அல்லவா என்று உடனடியாக விட்டு விட்டு ஓடுகிறார்கள். என்னுடைய ஷேக் இடத்தில் ஓடுகிறார்கள். போகும்பொழுது போன ஷேக்குடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கிறார்கள். ஷேக் இவருக்கு போகிறாங்க. என்ன அபுல் ஹசன், விட்டா கொஞ்சம் போயிடுவீங்க போல் தருத. ஷேக், நான் எந்த தவறும் செய்யவில்லை. உங்களுடைய கரத்தை நான் பார்த்த உடனே நான் என்னை அதிலிருந்து பாதுகாத்து கொண்டேன் என்று சொன்னார்கள் என்றால், அன்பு சகோதரர்களே, இதையெல்லாம் கல்வியிலே எழுதியிருக்கிறார்கள் ஒவ்வொரு ஆன்மீக வழிமார்களுடைய வரலாறுகளை. எனவே அன்பு சகோதரர்களே, நாம் நம்முடைய இபாதத்தில் மேன்மை அடைய வேண்டும் என்றால், எதிர்வரக்கூடிய ரமலான் மாதம் நம்மை பக்குவப்படுத்தக்கூடிய மாதம், பண்படுத்தக்கூடிய மாதம். 11 மாதம் நாம் உண்டு புசித்து கொண்டிருக்கிறோம். ஒரு மாதம் மட்டும் எனக்காக பசித்திரு என்று சொல்லுகிறான் அல்லாஹு தாலா. எனக்காக பசித்திரு என்று சொல்லும் பொழுது நம்முடைய நோன்பிலே அல்லாஹுக்காக வேண்டி நாம் நோன்பு இருக்கிறோம். யாரும் என்னை பார்த்து நோன்பாளி என்று சொல்லுவதற்காக வேண்டிய அல்ல. அந்த எண்ணம் கடுகளவு நம்முடைய உள்ளத்திலே வந்து விடக்கூடாது. நாம் ரமதான் மாதத்திலே தராவிகி தொழுகிறோம். இவன் 30 நாளும் தராவி விடாமல் தொழுதவன் என்று பெயரெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்ல. ஹாஃபிதா அவர்கள் ஓதக்கூடிய கிராத்தை, குர்ஆன் ஷரீஃபை நாம் கேட்க வேண்டும். ரமலான் மாதத்திலே குர்ஆனை ஓத வேண்டும். ஓத தெரியவில்லையா, ஹாஃபில்களுக்கு முன்னால் அவர்கள் ஓதுவதை நாம் கேட்க வேண்டும். அதுவும் முடியலையா, குர்ஆனை எடுத்து வைத்துக் கொண்டு அப்படியே ஓதுவதை போன்று பாவனை செய்யுங்கள் என்று எழுதுகிறார்கள். குர்ஆன் நாளைக்கு சிபாரிசு செய்யக்கூடிய ஒரு ரூஹானியத்துள்ள குர்ஆன் நம்முடைய குர்ஆன், ரூஹானியத்துள்ள குர்ஆன். யாரெல்லாம் அதை ஓதுகிறார்களோ, யாரெல்லாம் அதை ஃபாலோ பண்ணுகிறார்களோ, அந்த குர்ஆன் நாளைக்கு மஹ்ஷரிலே நமக்கு பரிந்துரை செய்யும் அல்லாஹ் இடத்திலே. யா அல்லாஹ், இவன் என்னை ஓதிக்கொண்டிருந்தவன், இவனை எந்த அதாபும் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் இடத்திலே மன்றாடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல் ஸௌமு வல் குர்ஆன் இஸ்ஃபான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நோன்பும் குர்ஆனும் இரண்டும் உங்களுக்கு பரிந்துரை செய்யும் அல்லாஹ் இடத்திலே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால் எவ்வளவு பெரிய அர்த்தம், எவ்வளவு பெரிய ஆன்மீகம், எவ்வளவு உயிரோட்டம். எனவே அன்பு சகோதரர்களே, எதிர்வரக்கூடிய புனிதமான ரமலானை நாம் சந்தோஷப்பட வேண்டும். அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஃபரிஹ துஹூல ரமலான் தஹலல் ஜன்னா. ரமலான் வருகிறது என்று யார் ஆனந்தப்படுகிறார்களோ, சந்தோஷம் அடைகிறார்களோ, அவர்கள் சொர்க்கம் பிரவேசிப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பு சகோதரர்களே, ரமலான் வருகிறது என்று சந்தோஷப்படுவது நான் மட்டுமா? உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட எத்தனை படைப்புகள் இருக்கிறதோ, பகுத்தறிவுள்ள மனிதன், பகுத்தறிவற்ற ஜீவராசிகள், ஆடு மாடு கோழி நதிகள் பறவைகள், எத்தனை இறைவனுடைய படைப்பு இருக்கிறதோ அத்தனை படைப்புகளும் மர்ஹபம் பிக்கும் யா உம்மத்த முஹம்மத் நமக்கு சாட்சி, நமக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, முதலாவது நாள் 2 மலக்குகள் வருகிறார்கள். வந்து யா பாகில் ஹைரி அக்ஸிரு, இவ்வளவு நாளா நன்மையை செய்து கொண்டிருந்தவர்களே, புனிதமான ரமலான் வருகிறது, 11 மாசம் நன்மை செஞ்சிட்டோம், இப்ப செய்ய நினைக்க இன்னும் அதிகமாக செய்யுங்கள், உங்களுடைய நன்மையை அதிகப்படுத்துங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு மலக்கு சொல்வார், யா பாகி ஷர்ரி, இவ்வளவு நாளா தீமைகளை செய்து கொண்டிருந்தவர்களே, அக்ஸிரு ஷர்ரக்கும், உங்களுடைய தீமையை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று அந்த மலக்கு சொல்வார் என்பதாக
நமது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு மாதம், எல்லாரும் ஆசைப்படக்கூடிய ஒரு மாதம், எல்லாரும் விரும்பக்கூடிய மாதம், அல்லாஹ் நமக்கு அற்புதமான ஒரு மாதமாக புனிதமான ரமலான் நம்மை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. அதற்காக வேண்டி நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறார்கள், ரமலானுக்காக வேண்டி எங்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானிலே தன்னை தயார்படுத்திக் கொள்வார்கள் என்று ஆயிஷா நாயகம் அறிவிக்கிறார்கள். ரமலான் மாதத்திற்காக வேண்டி, ரமலானிலே இபாதத்து செய்வதற்காக வேண்டி, ரமலானுடைய நோன்பை நாம் வரவேற்பதற்காக வேண்டி ஷஅபானிலேயே தங்களை பக்குவப்படுத்திக் கொள்வார்கள், பண்படுத்திக் கொள்வார்கள் நமது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று யார் சர்டிபிகேட் கொடுக்கிறா? அவங்களுடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, எனவே ரமலானுக்காக வேண்டி நாம் தயாராகுவோம். ரமலான் வருகையை நாம் சந்தோஷமாக வரவேற்போம், நாம் மகிழ்ச்சியாக வரவேற்போம். அப்படி மகிழ்ச்சியாக வரவேற்பதற்கு காரணமாக நமக்கு சொர்க்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தருகிறார்கள் என்றால் அதிலே இபாதத்து செய்தால், அதனால தான் இமாம்கள் ஒவ்வொரு வக்திலையும் ஷஅபான் மாதத்திலே துஆ செய்வாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் வ வஃபிக்னா ஃபீஹி லிஸ்ஸியாமி வல் கியாமி வ திலாவத்தில் குர்ஆன் என்று துஆ செய்வார்கள். ஒவ்வொரு வக்திலேயே தமிழகத்திலும் சரி, இங்கே எல்லா இமாம்களும் துஆ செய்ய ஆரம்பிப்பார். ஷஅபான்ல இருந்து, யா அல்லாஹ் ரமலான் மாதத்தை எங்களுக்கு அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். இப்படி துஆ செய்யுங்கள் என்று நமக்கு கற்றும் கொடுத்தார்கள். ரமலானை அடைந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் இடத்திலே கேளுங்கள். அது மட்டுமல்ல, அந்த மாதத்திலே குர்ஆன் அதிகமாக ஓதுங்கள். வஃபிக்னா ஃபீஹி லிஸ்ஸியாமி வல் கியாமி வ திலாவத்தில் குர்ஆன், நின்று வணங்க வேண்டும், தொழுக வேண்டும், குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும், நன்மையான காரியங்களை நாம் அதிகமாக செய்ய வேண்டும் என்பதற்காக நீங்கள் எல்லா இடத்திலே கேளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் அந்த பாக்கியத்தை நல்குவானாக என்று இந்த நல்ல நேரத்திலே உங்களோடு சேர்ந்து நானும் துஆ செய்தவனாக இவ்வளவு நேரம் பேச வாய்ப்பு நல்கிய வல்ல ரஹ்மானுக்கும் கண்ணியத்திற்குரிய இமாம் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடிக்குகின்றேன். எந்த விஷயத்தை சொன்னோமோ கேட்டோமோ அதன் பிரகாரம் உங்களையும் என்னையும் அமல் செய்யக்கூடிய கூட்டத்தார்களிலே வல்ல ரஹ்மான் ஆக்கியருள் புரிவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுக்கு நீண்ட ஹயாத்தை தருவாயாக, நோய் நொடி இல்லாத வாழ்வை தருவாயாக. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ஷஹ்ர ரமலான், ரமலானை அடைந்து கொண்டு முழுமையான அதனுடைய நன்மைகளை பெறக்கூடிய பாக்கியவான்களாக யா அல்லாஹ் எங்கள் அனைவர்கள் நீ கபூல் செய்வாயாக. அதற்கு அடுத்து எங்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலா ஷரீஃப் செல்லக்கூடிய பாக்கியத்தை, புனித ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்களுக்கு வழங்குவாயாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து யா அல்லாஹ் எங்களுடைய துஆவை நீ கபூல் செய்வாயாக. வ ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பி